போச்சுப்பா. அப்பா, ஆமா, உன் மாமனும் மச்சானும் மளிகை கடையை பூட்டிட்டு வரதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே. பேசாம தூங்கிடேன், காலையில பேசிக்கலாம். சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு என்னத்துக்காகிறது? மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன். நீங்க வேணா சாப்பிடாம தூங்குங்க. ஏற்கனவே என் புருஷன் ஒரு அரிசியா எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா, சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யுங்க, போங்க. சரி, அரிசி நிறைய போடுங்க. முதலாளி, கற்பூரத்தை கொளுத்துங்க. டேய், உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு, யார் வீட்டு சூடா? புடுறா மகனே, நீ சுத்துறா. அப்படியே புடுறா. நீ செஞ்சதான் அவனும் செஞ்சா. மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு எங்க தேங்காய் இந்த இருக்கு? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றா பல்லா. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே.